ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்டிவிட்டியெல்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதை நினச்சி சந்தோஷப்படுறதா? அதே ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற லேபர்ஸ்க்கு அவங்களோட வேலை கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்போகுதே, அதை நினச்சி கவலைப்படுறதா? இந்த ரெண்டு விஷயத்திற்கும் காரணமாக இருக்க ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் சதீஷ், நீங்கள் பார்த்துக்க இருக்கிறது சதீஷ் எஸ்டுடி யூடியூப் சேனல். ஹெலன் டுயிங் அப்படின்ற ஒரு நபர் தான் 1950 இந்த ஏஐ டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக ரோபோட்டிக் ஹூம் அப்படின்ற ஒரு ரோபோட்டை வந்து உருவாக்குறாங்க. அதை இன்னும் சில இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு தான் வராங்க. இதுவரைக்கும் சின்ன சின்ன வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ரோபோட்ஸ் இதுக்கு பிறகு 2008-2009 காலகட்டங்களில் தான் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலாக டேக் ஓவர் பண்ணுது. ஏன் 1915 கண்டுபிடிச்ச இந்த ஏஐ டெக்னாலஜி பூம் ஆகிறதுக்கு இவ்வளோ லேட்டாக ஆணுச்சுன்னா, அந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட அந்தளவுக்கான ஹார்ட்வேர்ஸ் இல்லாதது தான் இதற்கான ஒரே ரீசனாக சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் இந்த ஏஐ டெக்னாலஜியை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்றாவது மெஷின் லேர்னிங்னு சொல்லியும், ரெண்டாவது டீப் லேர்னிங்னு சொல்லியும். இதில் மெஷின் லேர்னிங்னு சொல்லக்கூடியது நாம் என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் வேலை செய்யக்கூடியது தான் இந்த மெஷின் லேர்னிங். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரோபோட்டை உருவாக்குறோன்னா, அந்த ரோபோட் உருவாக்கக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான கோடிங்கை வந்து அதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் செயல்படக்கூடியது தான் இந்த மெஷின் லேர்னிங்னு சொல்கிறாங்க. அடுத்தது டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங் பார்த்திங்கன்னா, நாம் கொடுக்குற தகவல்களை வச்சு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னா அது டேட்டாவை ப்ரொசஸ் பண்ணி தன்னிச்சையாக செயல்படக்கூடியது தான் இந்த டீப் லேர்னிங். இப்போது நம்மக்கிட்ட இருக்க அதிகப்படியான ரிசோர்ஸ் காரணமாக இந்த ஏஐ டெக்னாலஜி என்னென்னா இப்போ வந்து அதிகப்படியாக பூம் ஆகிட்டு வர ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. இதுபடி பார்த்திங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜியை 7 வகையாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது திறன் அடிப்படையில் 3ஆகவும், ரெண்டாவது செயற்பாட்டு அடிப்படையில் 4ஆகவும் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து இப்போ நாம் பிரிச்சுக்கலாம். அதில் முதலாவதாக கேப்பபிலிட்டி. திறன் அடிப்படையில் நாம் அதை 3 வகையாக பிரிச்சுக்கலாம். அது என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம். முதலாவது நாரோ ஏஐ. இந்த ஏஐ பார்த்திங்கன்னா மனிதர்கள் போலவே சிந்திக்கக்கூடியது, ஆனால் மனிதர்கள் செய்கிற எல்லா வேலையும் இந்த ஏஐயால் செய்ய முடியாது. இரண்டாவது ஏஜிஐன்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரியான ஒரு ஏஐனால் அதிகப்படியான விடயங்களை வந்து செஞ்சு கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐனால் அதிகப்படியான விஷயங்களை படித்து புரிஞ்சு கொள்ளையும் முடியும். உதாரணத்துக்கு எந்திரன் படத்தில் கூட இது சம்மந்தமாக ஒரு சீன் ஒன்று வரும். சிட்டி ரோபோட் வந்து என்ன செய்யணும்னா ஒரு சமயத்தில் வந்து கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும், இன்னொரு சமயத்தில் வந்து கிச்சனில் போயிட்டு குக் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஏஐ தான் ஏஜிஐ ஏஐன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஏஐ வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இது வந்து முதல் கட்ட சோதனையில் தான் இன்னும் இருக்குது. மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஏஐன்னு சொல்லப்படுற சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரியான ஏஐ வந்து நம்ம முன்னால் பார்த்த ஏஜிஐ ஏஐ விட அதிகப்படியான வேலைகளை வந்து செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து உணர்ச்சிகளும் இருக்குமா. உதாரணத்துக்கு எந்திரன் படத்தில் கூட ஐஸ்வர்யா ராய் என்ன பண்ணுவாங்கன்னா, சிட்டியை வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து கட்டிப்பிடிப்பாங்க. கட்டிப்பிடிக்கக்குள்ள சிட்டிக்கு வந்து என்ன செஞ்சிடும்னா ஐஸ்வர்யா ராய் மேலே ஒரு லவ் வந்து உருவாகிடும். இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான எமோஷனலை கொடுக்கக்கூடிய ஏஐ தான் இந்த சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நினச்சி நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது இன்னும் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது. இது வரைக்கும் நாம் கேப்பபிலிட்டி திறன் அடிப்படையில் தான் இந்த ஏஐ பார்த்தோம். இப்போ நாம் ஃபங்க்ஷன் செயற்பாட்டு அடிப்படையில் இந்த ஏஐ வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ரியாக்டிவ் ஏஐ. இந்த ஏஐனால் நாம் கொடுக்குற வேலையை மட்டும்தான் என்ன செய்யணும்னா செய்ய முடியும். அதை தாண்டி எதையும் புதுசாக கற்றுக்கவும் முடியாது, எதையும் ஞாபகம் வச்சுருக்கவும் முடியாது இந்த ஏஐனால். இரண்டாவது லிமிட்டட் மெமரி ஏஐ. இதுவும் ரியாக்டிவ் ஏஐ மாதிரி நாம் கொடுக்குற வேலையெல்லாம் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐக்கு வந்து ஞாபக சக்தியும் இருக்குது. சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏஐனால் செயற்படவும் முடியும். மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா தியரி ஆஃப் மைண்ட் ஏஐ. இந்த மாதிரியான ஏஐ வந்து நாம் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி பதிலளிக்கக்கூடியது தான் இந்த மாதிரியான ஏஐ. உதாரணத்துக்கு நாம் போய்ட்டு அந்த ஏஐ கிட்ட ஏதாவது கோவமாக நடந்துக்கிட்டோன்னா அது பதிலுக்கு நம்மக்கிட்ட வந்து என்ன செய்யலாம்னா அன்பாக நடந்துக்கலாம், இல்லாட்டி
அதுவும் நம்மக்கிட்ட வந்து கோவப்படுறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. 4வது செல்ஃப் அவேர் ஏஐ. இந்த மாதிரியான ஏஐ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் போலவே சிந்திக்கக்கூடியது. சில நேரங்களில் மனிதனை விட அதிகமாக சிந்தித்து மனிதர்களே வந்து ஆட்சி செய்யக்கூடியது தான் இந்த ஏஐ. ஆனால் நாம் எதுவும் கவலைப்பட தேவையில்ல, இது இன்னும் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏஐ வகைகளில் மனிதன் தப்பி தவறி கூட உருவாக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரணுன்னா சதீஷ் எஸ்டுடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.